நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும். இந்த நிகழ்ச்சியில் செய்தித்தாள்களில் வர செய்திகளில் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்ன்றதை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் காங்கிரஸின் நாட்டுக்கு நன்கொடை பிரச்சாரம் குறித்த தகவல் செய்தித்தாளில் தகவலாக வந்திருக்கு. இதில் எப்படி கேள்வி கேட்கலாம்? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டொனேட் ஃபார் தேஷ் கேம்பெயின்? 1. Congress is going to collect funds from the public online under the name of Donation to the Nation to build a better India. 2. The project was launched by the Congress President Mallikarjuna Kharge in Delhi. 3. Funds will be collected from the common people and they will be included in the struggle against unemployment and inflation. Options: A. 1, 2 and 3 correct. B. 1, 3 correct. C. 2, 3 correct. D. 1, 2 correct. Answer is A. 1, 2 and 3 correct. நாட்டுக்கு நன்கொடை பிரச்சாரத்தின் நோக்கங்கள் எவை? 1. மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க நாட்டுக்கு நன்கொடை என்ற பெயரில் இணைய வழியில் பொதுமக்களிடம் காங்கிரஸ் நிதி திரட்ட உள்ளது. 2. இந்த திட்டத்தை டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடங்கி வைத்தார். 3. சாமானியர்களிடம் இருந்து நிதி திரட்டப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் இணைத்து கொள்ளப்படுவர். A. 1, 2, 3 சரி. B. 1, 3 சரி. C. 2, 3 சரி. D. 1, 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் A. 1, 2, 3 மூன்றும் சரி. அடுத்ததா 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் மலையாளம். இது குறித்த செய்தி இடம்பெற்றிருக்கு. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? Who will be awarded Sahitya Academy Award for the year 2023 in Malayalam? Options: A. Patanjali Sastry. B. Sanjeev. C. Lakshmi Shah. D. E.V. Ramakrishnan. Answer is option D. E.V. Ramakrishnan. 2023ஆம் ஆண்டிற்கான மலையாளத்தில் இலக்கிய ஆய்வுக்காக யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட உள்ளது? A. பதஞ்சலி சாஸ்திரி. B. சஞ்சீவ். C. லக்ஷ்மி ஷா. D. E.V. ராமகிருஷ்ணன். விடை D. E.V. ராமகிருஷ்ணன். அடுத்த செய்தி ஈட் ரைட் ஸ்டேஷன் பற்றி தான் வந்திருக்கு. இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம். How many stations of Southern Railways have got Eat Right Station accreditation? Options: A. 5. B. 8. C. 6. D. 3. Answer is C. 6 railway stations. தெற்கு ரயில்வேயில் எத்தனை ரயில் நிலையங்கள் ஈட் ரைட் ஸ்டேஷன் அங்கீகாரம் பெற்றுள்ளன? ஆப்ஷன்ஸ்: A. 5. B. 8. C. 6. D. 3. விடை C. 6. நான்காவது தகவல். லோக்சபா passes bills to replace British era criminal laws. 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன என்ற செய்தி. இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, choose the correct statement or statements about criminal law bills. The central government retabled 3 new bills, namely Bharatiya Nyaya Sanhita, Bharatiya Nagrik Suraksha Sanhita and Bharatiya Sakshiya Adhinayam in the Lok Sabha with some amendments. 2. The bills were introduced to replace the Indian Penal Code 1860, Criminal Procedure Code 1898 and Indian Evidence Act 1872. 3. These new criminal laws will ensure a justice system suited to India's context. The new bill provides for death penalty for those involved in gang murders. 4. The new bill makes it mandatory to file the first information report within 3 days of receiving the complaint and complete the initial investigation within 14 days. Options are: A. 1, 2 are wrong. B. 1, 4 are correct. C. All are correct.
D. 1, 3 are correct. Answer is option C. All are correct. குற்றவியல் மசோதா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய். 1. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய மசோதாக்களை மத்திய அரசு சில திருத்தங்களுடன் மக்களவையில் மீண்டும் தாக்கல் செய்தது. 2. இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சிய சட்டம் 1872 ஆகிய ஆங்கிலேயர் ஆட்சிக்கால சட்டங்களுக்கு மாற்றாக இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. புதிய மசோதாவில் கும்பல் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 4. புகார் பெற்ற 3 நாட்களில் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்து முதல் கட்ட விசாரணையை 14 நாட்களில் முடிக்க புதிய மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. A 1, 2 தவறு, B 1, 4 சரி, C அனைத்தும் சரி, D 1, 3 சரி. விடை ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. இறுதியான தகவல், உலகின் முதல் தானியங்கி உணவகம். First restaurant in the world to be fully automated has opened in. Options are A. California, B. Canada, C. Africa, D. Italy. Answer is A. California. உலகின் முதன்முறை தானியங்கி இயந்திரங்களை மட்டுமே கொண்டு செயல்படும் உணவகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? A. கலிஃபோர்னியா, B. கனடா, C. ஆப்பிரிக்கா, D. இத்தாலி. விடை A. கலிஃபோர்னியா. இந்த தகவலோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.